இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களை பார்க்கின்றார். அவர்கள் ஆயிரலில்லா ஆடுகளைப் போல் இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் மீது பரிவு கொள்கின்றார். அவர்களுக்கு நிறையவற்றை கற்பிக்கின்றார். ஒரு ஆயனாக இருந்து மக்கள் எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்பதையெல்லாம் கற்பிக்கின்றார். பிறகு அவருடைய பரிவானது, அந்த இரக்கமானது இன்னும் அதிகமாக நீளுகின்றது. அவர்கள் உண்ணாமல் இருப்பதை பார்த்துவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கிருந்த அனைவருக்குமே உணவு கொடுக்கின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, கடவுளுடைய இரக்கமும் பரிவும் அது தொடக்கத்திலிருந்தே மனிதர்கள் மீது இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. யார் யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி அழைக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் துன்பப்படுகிறார்களோ, அவர்கள் இறைவனத்திலே வேண்டுகின்ற பொழுது இறைவன் அவர்களுக்கு செவிசாய்த்து அவர்களுக்கு இரக்கம் காட்டுகின்றார், அவர்களுக்கு அருளை வழங்குகின்றார். திருப்பாடல் 34வது திருப்பாடல் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவருக்கு செவிசாய்த்தார் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. யார் யாரெல்லாம் ஆண்டவரத்திலே கூவி அழைக்கிறார்களோ அவர்களுக்கு செவிசாய்க்கின்றார். ஆனால் நம்முடைய கடவுளுடைய இரக்கம் அதற்கும் அதிகமாக இருந்து கொண்டே செல்லுகின்றது. கூவி அழைப்பதற்கு முன்பாக கூட ஆண்டவர் நம்மீது தானாகவே இரக்கம் கொள்ளுகின்றார். துன்பப்படுகின்றவர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் கூவி அழைக்கிறார்களோ இல்லையோ, ஆனால் இறைவன் ஓடோடி வந்து உதவி செய்கின்றார். லூக்கா நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம். 7வது அதிகாரம் 11 முதலில் வருகின்ற வசனங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் நயின் என்கின்ற ஊர் பகுதிகள் வழியாக செல்லுகின்றார்கள். அப்பொழுது இறந்த ஒரு இளைஞனை பாடையிலே வைத்து தூக்கி கொண்டு வருகிறார்கள். அந்த இளைஞனோ அவருடைய தாய்க்கு ஒரே மகன். அந்த தாய் கைம்பெண். எனவே அந்த தாய் கைம்பெண்ணாக இருக்கின்றார். கணவனை இழந்து விட்டார். தனக்கிருந்த ஒரே மகனையும் இழந்து விட்டார். இழந்த அந்த மகனை தூக்கி கொண்டு வருகிறார்கள். இந்த பெண்மணியானவள், தாயானவள் அழுது புலம்பிக் கொண்டே வந்து கொண்டிருக்கின்றார். யாரும் ஆண்டவர் இயேசுவை பற்றி அங்கே அறிந்து கொள்ளவில்லை. யாருக்கும் ஆண்டவர் இயேசுவை பற்றி தெரியாது. ஆண்டவர் இயேசுவை பற்றி அறியாத அந்த ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் யாரும் உதவியும் கேட்க கிடையாது. ஆனால் ஆண்டவர் அந்த தாயானவள் அழுது கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அவர் மீது பரிவு கொண்டு ஆண்டவர் இயேசுவை நேராக அந்த தாயிடத்திலே செல்லுகின்றார். சென்று அந்த தாயை பார்த்து சொல்லுகின்றார், அம்மா அழாதீர் என்று அவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பாடையை தொடுகின்றார். தொட்டு அந்த இளைஞனை பார்த்து சொல்லுகின்றார், இளைஞனை நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்று குறிப்பிடுகின்றார். உடனே அந்த இளைஞன் எழுகின்றான். மக்கள் எல்லோரும் இதை பார்த்து வியப்படைகின்றார்கள். பிறகு மக்கள் அனைவரும் சொல்லுகின்றார்கள், இதோ கடவுள் தம் மக்களை தேடி வந்துள்ளார் என்று குறிப்பிடுகிறார்கள். கடவுள் மக்களை தேடி வந்திருக்கின்றார் என்று அவர்கள் அனைவரும் வியப்பிலே குறிப்பிடுகின்றார்கள். இறைவன் மக்கள் துன்பப்படுவதை பார்த்து கொண்டு அமைதியாக இருப்பவர் அல்ல. பழைய ஏற்பாட்டிலும் நாம் பார்க்கின்றோம். விடுதலை பயணம் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், இதோ என் மக்கள் எகிப்தில் படுகின்ற துன்பங்களை நான் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்புகின்ற கூக்குரலை என் காதுகளால் நான் கேட்டேன். இதோ அவர்களை விடுவிக்க நான் இறங்கி வந்துள்ளேன் என்று சொல்லுகின்றார். கடவுள் துன்பப்படுகின்றவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்கள் அழுகின்ற அழுகையை பார்த்து, அவர்கள் சிந்துகின்ற கண்ணீரை பார்த்து ஓடோடி வந்து இறைவன் அவர்களுக்கு உதவி செய்கின்றார். அந்த இரக்கம் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இறைவனுடைய இரக்கம் ஒருபோதும் தீர்ந்து போவது கிடையாது. அது ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று புலம்பல் ஆகமத்திலே நாம் வாசிக்கின்றோம். 3வது அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், கடவுளுடைய இரக்கம் தீர்ந்து போகவில்லை, அவருடைய இரக்கம் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகின்றது என்று சொல்லுகின்றார். இறைவனுடைய இரக்கம் ஒவ்வொரு நாளும் மனிதர்களுக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. அந்த இரக்கம் நமக்கும் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கின்றது. இறைவன் நம்முடைய கண்ணீரை கண்டு காணாமல் போவர் அல்ல. இறைவன் நம்முடைய கூக்குரலை கேட்டு அதற்கு பதிலளிக்காமல் இருப்பவர் அல்ல. இறைவன் நாம் படுகின்ற துன்பங்களையும் துயரங்களையும் கண்டு நமக்கு ஆறுதல் சொல்லாமல் இருப்பவர் அல்ல. மாறாக நாம் எழுப்புகின்ற ஒவ்வொரு அழுகுரலையும், நாம் படுகின்ற ஒவ்வொரு துன்பத்தையும், நமது மனதிற்குள் எழுகின்ற ஒவ்வொரு மனக்கவலையையும், அனைத்து துன்பங்களையும் இறைவன் அறிந்து நம்மீது பரிவு கொண்டு நமக்காக என்று ஒவ்வொரு நாளும் தன்னுடைய இரக்கத்தையும் அருளையும் இறைவன் கொடுத்து கொண்டிருக்கின்றார்.
அவருடைய இரக்கம் ஒருபோதும் தீர்ந்து போவது கிடையாது. மாறாக ஒவ்வொரு நாளும் அது நமக்காக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, புதுப்பிக்கப்படுகின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் நம்பிக்கையோடு இறைவனை வேண்டுகின்ற பொழுது இறைவனுடைய இரக்கத்தையும் ஆசிரியம் பெறுவோம். ஆமென்.